மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 3வது தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து மக்களுக்கும் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்பதை அவ்வாறு அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதை தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை விளைவிக்கும் அவருடைய டிராமா கம்பெனியானது தவறான வகையில் மக்களிடையே செய்தியை கொண்டு சேர்க்கின்றார்கள். மக்களே, ஒருபோதும் நம்பாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது மக்களினுடைய நலனுக்காக புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனால் உருவாக்கப்பட்டது. அதற்கு பின் அம்மாவால் பேணி காக்கப்பட்டு தல விருட்சமாக எழுந்து நிற்கின்றது. நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதியை உங்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த 3வது கட்ட வாக்குறுதியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு குறிப்பிட்டுள்ள 10,000 ரூபாயானது திருட்டு திமுக சொல்வது போல் இது ஒன்றும் பிச்சை அல்ல, இது உங்களினுடைய உரிமை. கஷ்ட நஷ்டங்களை அறிந்த தமிழ் மண்ணினுடைய முதல்வர் எடப்பாடியார் என்று சொன்னால் எந்த ஒரு விவசாயியும் சரி, ஏழை எளிய மக்களும் நிச்சயமாக மறக்க மாட்டார்கள். மக்களே, உங்களிடம் ஒரு உறுதியான வார்த்தையை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 10,000 ரூபாயானது உங்களுடைய குடும்ப சுமையையும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு சிறு உதவியாகவும் சிறு சிறு கஷ்ட நஷ்டங்களையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு ஆட்சியில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடியார் 154 சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு உங்களை சந்தித்த பின்பு அவர் மனதில் தோன்றியதை மக்களுக்கு நாம் மருந்தாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த 10,000 ரூபாயை 3வது கட்ட தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த 10,000 ரூபாயால் உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரே நாளில் மாறிவிடும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் ஒரு உதவியாகவும் இருக்கும் என்பதன் அடிப்படையில் தான் அவ்வாறு அவர் செய்துள்ளார். 505 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்று வரை ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றுவது போல் டிராமா காட்டிக்கொண்டு மேடையிலே மற்றவர்களை இழிவாக பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருந்த குடும்ப ஆட்சியினுடைய கொடூரத்திலிருந்து விடுபட்டவுடன் உங்களுக்கு ஒரு மருந்தாக இந்த 10,000 ரூபாய் இருக்கும் என்பதற்காகவே இதை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் இந்த பணத்தை எப்படி எடப்பாடியார் கொடுப்பார் என்று சொன்னால், நாம் அமைத்திருப்பது என்டிஏ கூட்டணி, தேசிய கூட்டணி. மோடியுடன் இணைந்து எடப்பாடியாருடைய தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சியை அமைப்போம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த வாக்குறுதியை திறம்பட திறமையாக செயல்படுத்தி உள்ளார் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள், நம்புவீர்கள் என்று உங்களுடைய நம்பிக்கை நாயகனாக, நம்பிக்கை நட்சத்திரமாக, உண்மையின் ஒளிவிளக்காக, குடும்பத்தினுடைய குத்துவிளக்காக, ஒரு விவசாயினுடைய மகனாக உங்களிடம் கண்டிப்பாக உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் நிறைவேற்றி இந்த காட்டாற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுவார் என்று உங்களிடம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.